அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்பில் நம் 4வது வகுப்பை நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த உஸ்தாத் அவர்கள் இந்த வகுப்புடைய நோக்கத்தை பற்றி இந்த 4வது வகுப்பில் சொன்னாங்க. இந்த 4வது வகுப்பில் முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நோக்கம் இந்த குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்புடைய நோக்கம் ஆலிமாகிறது கிடையாது, அறிஞராகிறது கிடையாது, அறிவாளி ஆகிறது கிடையாது. முக்கியமாக ஆலிமாகிறது கிடையாது. ஆலிமின் பற்றி சொல்லும்போது இப்போ ஹதீஸ்களில் வர்றது என்னென்னா, அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் 3 பேரை அழைப்பான். அதில் ஒரு ஆள் ஆலிமாக இருக்காங்க. அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. எப்படி நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா, அவங்களுடைய செயல்கள் மக்களுக்காக குர்ஆனில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்களே தவிர, அவங்க மக்கள் பாராட்டணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நிலை நீ நரகத்துக்கு போன்னு நல்லா சொல்லிடுவான். இன்னொன்று அவங்களுடைய வயிறு வெடித்து அந்த குடல் வெளியில் அதை சுற்றி வருவாங்க. எப்படின்னா, ஒரு செக்கில் மாடு எப்படி சுற்றி சுற்றி வருமோ அதுபோல் சுற்றி சுற்றி வருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கெல்லாம் வந்துடக்கூடாது. ஒரு ஆலிம் எப்படி அந்த மாதிரி ஒரு ஆலிம் நிலையை நம்ம அடையாமல் நாம் எப்படி இருக்கணும்னா, குர்ஆனை எப்படி படிக்கணும், படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்குது. நம்மளுடைய குர்ஆன் இந்த வகுப்பின் மூலமாக நம்ம குர்ஆனை படிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம படித்து முடித்து நம்ம படித்து மக்களை சந்திக்கும்போது மக்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, உன்ன மாதிரி இல்லையே, இவங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கே, இவங்க முகத்தை பார்த்தா ஒரு கண்ணிய பார்வை தெரியுதே அப்படின்னு சொல்லி தெரியணும். அப்படி தான் அல்லாஹ் குர்ஆனில் நிறைய விஷயங்களை மனிதர்களை எப்படி மதிக்கணும், மனிதர்களை மதிக்கலைன்னா தன்னுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அதையெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நம்ம கடலோடு ஒப்பிடலாம். இப்போ ஒரு கடல் இருக்குது, அதில் கரையில் நின்று நம்ம மீன் பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தான் மீன் பிடிக்கலாம். அதே சமயத்தில் அந்த கடலை நல்லா நீந்தி இல்லை ஆழ்கடலுக்கு போய் நல்லா நம்ம அதிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அதில் மீன்களும் நிறைய பிடிக்கலாம். அதோட முத்து பவளம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கடலில் பயணிக்கிறோமோ, அந்த கடலுக்குள்ளே நம்ம மூழ்கி முத்தெடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கடல் மாதிரி இருக்கிற இந்த குர்ஆனை நாம் ஓதி அதன் வழியாக சிந்தித்து நாம் என்ன செய்யணும், முத்து பவளம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் அதன் மூலமாக எடுக்கணும். வாழ்க்கை முறையை நாம் அதன் மூலமாக எடுக்கணும். இதுதான் இந்த குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்புடைய நோக்கமாக இருக்குது. முக்கியமாக அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான். 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு மனிதன் உயிர்கள் அவர்கள் கவனிக்கட்டும். நாளைக்காக நாம் எதை முற்படுத்தியுள்ளோம் என்பதை கவனித்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ இதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ்னா, மறுமைக்காக என்ன சேர்த்துள்ளோம், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போது நம்ம விஷயத்தில் என்னென்னா, அதிகமாக நம்ம எதிர்காலத்தை நினச்சி பயப்படுவோம். அது எப்படிப்பட்ட இருப்போம், பயங்கொள்கிறதா இருக்கும் அப்படின்னா, வியாபாரத்தை பற்றி நினச்சா பயப்படுவாங்க, தொழிலை பற்றி நினச்சா பயப்படுவாங்க, குடும்பத்தை நினச்சா பயப்படுவாங்க. இதெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரியே அமைஞ்சிரும். அந்த பயத்தை நம்ம எடுத்துடணும். அந்த பயத்தை எடுத்துட்டு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இன்றைக்கி நாம் அந்த எதிர்காலத்துக்கு நாம் இன்றைக்கி என்ன பாடுபடணும், என்ன செயல்படணும், இன்றைக்கி என்ன நம்ம ஷெட்யூல் போடணும் அப்படின்னு யோசித்து செயல்முறைப்படுத்தணும். செயல்முறைப்படுத்தினா மட்டும்தான் நாளையோடைய பயம் இன்றைக்கி இல்லாமல் இருக்கும்.
அந்த அந்த ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு எதிர்காலத்தையும் துணுக்குகளாக ஆக்கி அதை ஒன்றிணைத்து அதுக்குண்டான பாடுபடுறத வந்து இப்போவே நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அதை வந்து செயல்முறைப்படுத்தணும். இன்றைக்கி செய்கிற செயல் தான் நாளைக்கு வந்து நல்ல முடிவாக நமக்கு அமையும். அப்போ இன்றைய செயல் வந்து நல்ல செயல்களாக நம்ம ஆக்கிக்கிறணும். நல்ல செயல்களாக ஆக்கிக்கிறணும் அப்படின்னா நம்ம குரான் எப்படி நம்மளுக்கு வாழ்க்கை முறைப்படுத்துது, நெறிமுறைப்படுத்துது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தெரிஞ்சுக்கணும். எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நாம் குரானை வந்து நாம் படிக்கணும், அதன்படி நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி நடந்துக்குவோம். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடம் துஆ செய்தவளாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.